கிறிஸ்துவுக்குள் அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்தேசுவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். சங்கீத புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலையும் கூட சங்கீதங்களை வாசிப்பது எப்படி என்கிறதை குறித்து நல்ல தியானமாக படித்தோம். அதைத் தொடர்ந்து இந்த இரண்டாம் பாடத்தில் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்கிறதான தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். இந்த நல்ல பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதாக போதகர் ஆபிரகாம் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பாஸ்டர். இந்த நல்ல பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நேசமிகு பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான அப்பா நேரத்திலையும் கூட நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். நல்ல சத்தியங்களை கொடுத்து கொண்டு வருகிறீர். அதற்காக நன்றி ராஜா. ஆம் தகப்பனே, இதோ இந்த சங்கீத புஸ்தகத்தை நாங்கள் எடுத்து வாசிக்க அப்பா அதில் இருக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு ஆவிக்குரிய விஷயங்களையும், ஒவ்வொரு சத்தியங்களையும் நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறீர். அதற்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிற பாடத்தை அப்பா நீரே எங்களோடு கூட இருந்து அப்பா நடத்த வேண்டும்படியாக, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தைகளாய் வெளிப்படத்தக்கதாக உம்முடைய பிரசன்னத்தினாலே அப்பா எங்களை முழுவதுமாக நிரப்பி ராஜா நீர் உடனிருந்து அப்பா இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும்படியாக, நீர் உடனிருந்து பேச வேண்டும்படியாக மன்றாடி கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், தொடர்ந்து நம்ம சங்கீதத்தில் துதி பாடல்கள், ஜெபங்கள் மற்றும் வரலாற்று காரியங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வரிசையாக படிச்சுக்கிட்டே வர்றோம். இந்த வாரத்தில் ஜெபிக்க கற்றுத்தாரும்ங்கிற தலைப்பின் கீழாக படிக்க நம்ம இருக்கிறோம். இந்த பாடத்துக்கான நல்ல ஒரு முன்னுரை மற்றும் மனப்பாட வசனம் இந்த வாரத்தில் என்னன்னு சொல்கிறீங்களா? சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு புதிய ஆண்டையும் புதிய பாடங்களையும் ஆண்டவர் அள்ளிருக்கிறதற்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களோடு கூட இணைகிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கீத புஸ்தகம் அநேகரால் நேசிக்கப்படக்கூடிய, அநேகரால் அதிக நேரங்கள் வாசிக்கப்படக்கூடிய, மனனம் செய்யப்படக்கூடிய ஒரு புஸ்தகம். இன்னும் இந்த புஸ்தகத்திற்கு ஒரு பிரத்யேகம் என்னென்று சொன்னால், நிறைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஜெபங்களுக்கு ஊடாக ஒவ்வொரு ஜெபத்திலும் பெரும்பாலும் சொல்லப்படக்கூடிய வசனங்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது. அதனை மையமாய் கொண்டும் அதோடு கூட இந்த சங்கீதத்தை வாசிக்கிறது எப்படி என்றதோடு கூட இந்த சங்கீத புஸ்தகத்திற்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த சங்கீத புஸ்தகம் ஜெப புஸ்தகம் என்று சொல்லுவாங்க. அவ்விதமான இந்த ஜெப புஸ்தகத்தின் கூடாக இன்றைக்கு மக்கள் சந்திக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய நிகழ்வில் வாலிப பிள்ளைகளையும் வயோதிபர்களையும் தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டு வர முடியாத துக்கங்களை அருளக்கூடிய ஒரு சில முக்கியமான காரியங்களை இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், இக்கட்டு காலம். இன்னொரு வார்த்தையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், விரக்தியினுடைய சூழ்நிலை, விரக்திக்கு நடுவே நம்பிக்கை, அதோடு கூட நான் வாழப்போகிற வாழ்க்கையில் எங்களை தேற்றுங்க என்று சொல்லி ஜெபத்தில் நம்ம ஏறெடுக்கக்கூடிய, ஜெபத்தின் மூலமாய் நம்ம எதிர்பார்க்கிற நம்முடைய விண்ணப்பங்களும் அதற்கான பதில்களையும் இணைத்து இந்த வார பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் லூக்காவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அந்த நாட்களில் ஜெபிக்க கற்றுக் கொடுப்பதோடு கூட ஜெபங்களை சங்கீதங்களாகவும் சங்கீதங்களை ஜெபங்களாகவும் என்ன செஞ்சாங்கன்னா பயன்படுத்தினாங்க. அதை குறித்து அறிமுக பகுதியில் நம்ம நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் 9வது வசனம், நெகேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 8வது வசனம், மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம், எபேசியர் 5வது அதிகாரம்
19வது வசனம். இவைகளெல்லாம் சங்கீதங்கள் ஜெபங்களாய் பாடப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அது ரெண்டும் இணைந்ததாய் அந்த ஜெபங்களை பாட்டு வடிவில் சங்கீதத்தின் வடிவில் சொல்லப்பட்ட காட்சிகளை நம்ம காண முடியுது. இந்த வாரத்தில் நம்ம அவ்விதமாய் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களையும் அதோடு சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த நிகழ்வுகளுக்கு இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து என்னெல்லாம் தாவீது கற்றுக் கொடுக்கிறார், இந்த சங்கீதக்காரர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று நினைப்போம், படிக்க போகிறோம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போது ஜெபிக்க கற்றுத்தாரும் தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம நமக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு கவலையான நேரத்தில் ஒரு ஆறுதலுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா அநேகருடைய ஒரு வேத வாசிப்பு பகுதியாக இருக்கக்கூடியது சங்கீத புஸ்தகம்தான். உதாரணத்துக்கு சங்கீதம் 98 எடுத்து வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணால் நல்ல ஒரு ஆறுதலாக இருக்கும். அதுபோல் இன்னும் அநேக அதிகாரங்கள், அநேக சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஜெபத்தில் இந்த சங்கீதங்களை எப்படி பயன்படுத்தலாம் பாஸ்டர்? சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டீர்கள். நிச்சயமாகவே அநேகர் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பழக்கமும் கூட இதுதான். இங்கே அழகாக ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 1 தொடங்கி அந்த சங்கீதங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் இருக்குது என்று சொன்னால், சங்கீதத்தை வாசிப்பது, தனிப்பட்ட புலம்பல் சங்கீதம், சபை அளவிலான புலம்பல் சங்கீதம், ஸ்தோத்திர சங்கீதம், துதிப்பாடல்கள், மனவருத்த சங்கீதங்கள், ஞான பாட்டுக்கள், வரலாற்று சங்கீதங்கள், கோபமும் மூர்க்கமும் கலந்த சங்கீதங்கள், புனித பிரயாண சங்கீதங்கள் போன்றவை உள்ளன. இப்போ இந்த சங்கீதங்களில் நிறைய ரகங்கள் இருக்கிறது, நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. சில நேரம் இந்த சங்கீதங்கள் நமக்கு ஜெபங்களாகவும், இந்த சங்கீதங்கள் நம்மை தேற்றுகிறதாகவும், நம்மை ஆற்றுகிறதாகவும், நம்மோடு கூட பேசக்கூடிய அனுபவத்தை என்ன செய்ய முடியும்னா இந்த சங்கீதத்தில் காண முடியும். இன்றைக்கும் உலகளாவிய இந்த தமிழ் கலாச்சாரத்துக்கு நடுவில் தமிழ் கிறிஸ்தவ உலகம் என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த சங்கீதத்தை ஜெபத்தினுடைய முடிவில் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனக்கு நானே நினைப்பூட்டக்கூடிய ஒரு ஜெபமாய், எல்லாருடைய ஜெபத்தினுடைய நிறைவு பகுதி அவ்விதமாய் இருக்குது. எனக்கு நானே சொல்லிக்கொள்ளக்கூடிய சங்கீதம். இதை கரெக்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹலால் துதி என்று சொல்வார்கள். பரிசுத்தமாய் ஆண்டவருக்காக சாதாரண காரியங்களிலிருந்து கொஞ்சம் பரிசுத்தத்துக்கு நேராக அசைட் பண்ணி வைக்கப்பட்ட இந்த சங்கீதங்களை குறிக்கும். உதாரணத்திற்கு நாம் அப்படியே பின்னால் திருப்பினோம் என்று சொன்னால், என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், எனக்குள் ஏன் தியங்குகிறாய். என்னோடு கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார், கலங்காத. இல்லை, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். இல்லை, ஒருவேளை சங்கீதம் 1 நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ அங்கே ஒரு சரீர ரீதியான தேவை, ஆவிக்குரிய தேவை, அங்கே நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதம், அதை சொல்லி வாழ்த்துறதற்கும் என்னுடைய ஜெபத்தோடு கூட கலந்து நீர்க்கால்களின் ஓரமாய் இந்த குடும்பத்தை நடுங்க, இல்லை என்னை நடுங்க, இந்த கூட்டத்தை நடுங்க என்று இந்த ஜெபங்களிலே சங்கீதங்கள் என்ன செஞ்சதுன்னா கலந்திருக்கிறது. ஆண்டவருடைய துதியில் கலந்திருக்கிறது. அப்படியே சங்கீதத்தினுடைய நிறைவு பகுதிக்கு போனோம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் பார்த்து மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள், வல்லமையுள்ள அவருடைய கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். அப்போ துதிக்கிறதற்கும், அந்த துதி பலிகளை ஏறெடுக்கிறதற்கும், அந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறதற்கும் இந்த சங்கீதம் ஜெபத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது. பாஸ்டர், ஜெபத்தில் சங்கீதங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது குறித்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம ஜெபத்தில் பயன்படுத்துகிறோம், அதே சமயம் அநேகருக்கு தன்னுடைய இருதயத்தில் இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பாரமான சூழ்நிலை, உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நம்ம சாதாரண நேரத்தில் எடுத்து சங்கீதத்தை வாசிக்கிறதுக்கும், உபத்திரவத்தின் நேரத்தில் வாசிக்கிறதுக்கும், அந்த உபத்திரவத்தின் நேரத்தில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். சங்கீத புஸ்தகத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது நம்பிக்கை கொடுக்கும். அப்போ ஒருவேளை இனி வர இருக்கிற நாட்கள் மிகவும் இக்கட்டான உபத்திரவங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க போகுது.
கடைசி காலத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரி உபத்திரவத்தின் நாட்களில் சங்கீதங்களில் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பாஸ்டர்? சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. இப்போ பொதுவான ஒரு நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கலாம். வேதத்தை திருப்பும்போது எந்த வசனம் என் கண்களுக்கு முன்னால் தெரியுதோ, இல்லை எந்த அதிகாரம் என் கண்களுக்கு முன்னால் தெரியுதோ, அதில் வரக்கூடிய எனக்கு நம்பிக்கையான வார்த்தைகள் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையாய் நம்புகிறாங்க. இன்னும் சில ஊழியக்காரர்கள், நான் அந்த திருச்சபையினுடைய பேரை சொல்ல முடியாது, ஆனால் சில திருச்சபைகளில் இப்படி திருப்புவாங்க. திருப்புறதில் அவர்கள் ஜெபத்தோடு கூட கண்ணை மூடிட்டு தொடும்போது எந்த வசனம் வருகிறதோ அந்த வசனம் தான் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட பேசக்கூடிய வசனமாய் அதை தொடர்ந்து செர்மன் பண்ணுவாங்க. செர்மன் ப்ரிப்பேர்டாக வராமல் ஜெபத்தோடு வந்து அப்படி செய்யக்கூடிய சில சபைகள் இருக்கிறது. இப்படி திறந்த உடனே வரக்கூடிய வார்த்தையை நம்பக்கூடிய இந்த பழக்கத்திற்கு பிப்ளியோமேன்சி என்று பெயர். திறந்த உடனே நம்பக்கூடியது. இதில் பெரும்பாலும் அநேக ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு ஏதோ வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை திறந்து அதில் வரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் என் வாக்குத்தத்தமாகவோ, இல்லை வேறு பகுதியை திறந்து அதில் வரக்கூடியது எனக்கு என்று சொல்லி நினைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் 90% எதிர்பார்ப்பு எங்கே இருக்கும் என்று சொன்னால் அந்த சங்கீதத்தில் தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த சங்கீதத்தில் ஒரு வார்த்தை நெகட்டிவ் ஆரம்பிக்கிறது, இல்லை ஒரு சூழ்நிலை அப்படியே வந்து ஒரு நம்பிக்கையற்ற இக்கட்டான நிலைமையில் ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் மாறி முடிவு ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கிறதா இருக்கும். ஆரம்பம் அப்படியே ஒரு மாதிரி நிர்கதியான நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் முடிவு கட்டாயமாக அந்த நிர்கதி மாறிடும் என்ற நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு வசனம் திருப்பின உடனே வந்து நிறைய பேருக்கு இந்த கதை ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். ஒரு நபர் இப்படி தான் பிப்ளியோமேன்சி பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபர் வேதத்தை திருப்பினோடனே ஆண்டவரே இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு சொல்லுவீங்கன்னு ஜெபத்தோடு திருப்பி கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த விரலை கை வச்சாரா, யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு வந்துச்சான். ஐயோ என்ன ஆண்டவரே எப்படி வந்துருச்சு அப்படி திரும்ப மூடிட்டு பயங்கரமாக கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப திறந்து வேறு ஏதாவது நல்ல வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கை வச்சுருனே நீயும் அப்படியே செய்யணும் வந்துச்சான். உடனே என்ன ஆண்டவரே காலையிலே நீங்கள் எப்படி என்னை சோதிக்கிறீங்க அப்படின்னு திரும்ப மூடிட்டு திரும்ப பயங்கரமாக ஜெபம் பண்ணிட்டு திரும்ப திறந்து கை வச்சாராம். செய்வதை துரிதமாய் செய்யணும் வந்துதான். உடனே ஒரு அன்றையோடு அந்த பழக்கத்தை விட்டார். அப்படி ஒருவேளை சில நேரங்களில் முதல் வசனத்திற்கு அடுத்த வசனம் அதை செய்ய தூண்டுகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதங்கள் அப்படி இருக்காது. சங்கீதங்கள் ஒரு நம்பிக்கை அளிக்கும். சங்கீதம் ஒரு இக்கட்டான காலத்தில் நம்மை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி தான்ப்பா நிலை இருந்தது, ஆனால் நிலையை ஆண்டவர் மாற்றி விடுவார் என்று ஒரு நம்பிக்கை கொடுக்கும். உதாரணமாக சங்கீதம் 44வது சங்கீதத்தை திருப்பணும் என்று சொன்னால் இங்கே தியான பகுதியாக அதான் கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 44 நம்ம திருப்பணும் என்று சொன்னால் அப்படியே தொடர்ந்து வாசிக்கும் போது 1வது வசனம் வாசிக்கிறேன். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நடத்தி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. ஒருவேளை ஒரு நெருக்கடியான நிலை அப்படியே வந்து நிற்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் அளிக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், இப்போ இங்கே ஒரு சம்பவம் சொல்லியிருக்குது, எங்கள் பிதாக்களுக்கு பூர்வ நாட்களில் நீர் செய்தது இந்த இக்கட்டு காலம் என்று சொல்வதை அப்படியே நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த போகிறோம். பின்னால் பயங்கரமான எகிப்திய சேனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. முன்பாக செங்கடல் நிற்கிறது. அதை கரெக்டாக சொல்லணும்னா ஒருவேளை ஆறாக இருந்தால் நீந்தி கூட அக்கறைக்கு போயிடலாம். ஒருவேளை படகுகள் இருந்தால் கொஞ்சம் பேர் அந்த படகுல ஏறி அக்கறைக்கு போயிடலாம்.
இப்போ 6,00,000 பேர் கிளம்பி இருக்கிறாங்க. ஒரு பெரிய கூட்டம் கிளம்பி இருக்கிறது. இந்த பக்கம் மலையும் இந்த பக்கம் பின்னால் படையும் முன்பாக வந்து கடக்க முடியாத கடலும் முன்னால் இருக்குது. சில நேரம் நமக்கும் கூட இதே போல் ஒரு நிலை ஏற்படும். இந்த நிலையை தான் இக்கட்டுன்னு சொல்லுவாங்க. எந்த பக்கமும் திரும்ப முடியாது, அப்படியே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு நிலை. ஆனால் என் ஆண்டவரால் முடியும். அந்த கடலை 2ஆய் பிளந்து அந்த கடலுக்கு நடுவே பாதை அமைத்து அந்த பாதை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ரொம்ப அழகாக அதனுடைய அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்க அவர் ஒருவரால் அதை மாத்திரம் என்ன செய்யும் முடியும். அதைத்தான் இந்த வசனம் 44வது அதிகாரம் அப்படியே ஆரம்பிக்கிறது. 26வது வசனம் அதனுடைய முடிவு பார்த்திங்கன்னா, எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் நம்முடைய கிரியைகள் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். என்னவா? ஒத்தாசையாக எழும்பும். இந்த ஒத்தாசை என்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடியமான வார்த்தை. இந்த பிரயாண சங்கீதமான இந்த 121வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும். எங்கேருந்து ஒத்தாசை வருதுன்னு சொன்னால், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசை என்று சொன்னால் ஒரு அழகான தமிழ் வார்த்தை. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பீயிங் வித் அஸ் அண்ட் ஹெல்பிங் அஸ். என் கூடயே இருந்து எனக்கு உதவி செய்யுது. இப்போ பூர்வ காலத்தில் கேட்ட அந்த கதை ஏதோ ஆண்டவர் எங்கேயோ இருந்து கொண்டு வழி நடத்தலை. மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ரொம்ப அழகாக அவங்களை வழி நடத்தினது உண்மையானால், என் ஆண்டவரே எங்களையும் வழி நடத்துங்க. அந்த வார்த்தைகளை நான் நம்புகிறேன். இன்னும் 1-2 வசனங்களை வாசிக்க போகிறோம். அதே சங்கீதம் 44:22 வாசித்தோம் என்று சொன்னால், உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். இப்போ இந்த ஆடுகள் என்று சொல்லும்போது நிறைய நான் பொதுவாகவே இந்த பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவதுண்டு. சங்கீதம் 23 நம்ம திருப்பணம் என்று சொன்னால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்போ ஏன் மேய்ப்பனாய் தாவீது எழுதுகிறார் என்று சொன்னால், இந்த மேய்ப்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் அந்த ஆடுகளை கவனிப்பது மாத்திரமல்ல, அந்த ஆடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது பெயரும்போது, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது நகரும்போது, நான் அழைத்து வந்த அத்தனை ஆடும் இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்பாங்க. they will count, எண்ணி பார்ப்பாங்க. இங்கே 100 ஆடை கூட்டு வந்தோம், இந்த 100 ஆடும் அடுத்த இடத்திற்கு கடந்து வந்து விட்டது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடை தொலைத்த அந்த ஊமை, ஆடை தேடி கடந்து போகிற தொலைந்த ஆட்டினுடைய ஊமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த மேய்ப்பனுக்கு அந்த 100 ஆட்டில் ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா எண்ணி பார்க்கக்கூடியவர். இங்கே வசனத்தை வாசிக்கிறோம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புறஜாதிகள் இதே வசனத்தை ரோமர் புஸ்தகத்தில் பவுலார் ரோமர்களுக்கு எழுதும்போது இதே வசனத்தை எழுதுகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 35வது வசனம், உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். இப்போ அந்த இக்கட்டான நிலைமை, ஆடுகள் எண்ணப்படுவது போல எந்நேரமும் கொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் என் ஆண்டவர் ஒத்தாசையாக கூட வருகிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். 18-19 வசனங்களை வாசித்தோம் என்று சொன்னால், நீர் எங்களை வலுசற்பங்கள் உள்ள இடத்துல நொறுக்கி மரண இருளிலே எங்களை மூடி இருந்தும் எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. ரொம்ப அழகா அவர்களுடைய நம்பிக்கை, அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நம்பிக்கை தெரியுது. அவருடைய பாதங்கள் விலகவே இல்லை. அது என்ன நிலையானாலும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், திடீரென்று அழகாக ஆண்டவர் வழி நடத்திட்டு வர்றார். அந்த சங்கீதத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். இதுவரைக்கும் ரொம்ப அழகாக இருக்குது வசனம். நடத்தி வந்த இந்த சூழ்நிலையில் திடீரென்று ஒரு இக்கட்டு,
மரண இருளில் பள்ளத்தாக்காய் வந்து நின்றாலும், மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். அவர் என்னோடு கூட இருக்கிறார், எந்த நிலையிலும் கூட இருக்கிறார் என்பதுதான் ஒத்தாசையாய் இருப்பது. கோலும் தடியும் தேற்றுவது என்பது எனக்கு உதவி செய்கிறதாய், நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம என்னை சரியாய் வழி நடத்துகிறதாய் இருக்கும். இக்கட்டான காலத்தில் நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய புஸ்தகமாய். ஒருவேளை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்களும் ஒரு இக்கட்டான நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சங்கீதம் 44 நிச்சயமாகவே நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கும். பூர்வ காலத்தில் கேட்டவைகளெல்லாம் ஒருவேளை அந்த கிதியோன் கேட்டது போல அவைகளெல்லாம் கதைகளாய் இல்லை, அவைகளெல்லாம் நடக்காததாய் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளெல்லாம் உண்மையான சாட்சிகளாய் இன்றைக்கும் பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசையாய் இருந்து கொண்டிருக்கிறார். இக்கட்டான சூழ்நிலையில் அது எவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுக்குது சங்கீத புஸ்தகம் அப்படிங்கிறத அழகாக சொன்னீங்க. அதே சமயத்தில் பார்க்கும்பொழுது இக்கட்டில் இருக்கிறது போலவே நிறைய பேர் விரக்தியின் காலத்தில் ரொம்ப விரக்தியாக ரொம்ப விக்ஸாய் காணப்படுறாங்க. அப்போ அந்த விரக்தியின் காலத்தில் சங்கீத புஸ்தகம் அவங்களுக்கு எப்படி பாஸ்டர் பயன்படுது? சரி, ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க. இந்த கேள்விக்கு விரக்தியின் சங்கீதமாய் பார்க்கப்படக்கூடிய சங்கீதம் எதுன்னு கேட்டிங்கன்னா சங்கீதம் 22. இந்த சங்கீதம் 22 யூதர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பலி செலுத்தும் போது அவர்கள் பாடி பலி செலுத்தக்கூடிய ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் 22. இந்த சங்கீதம் 22 நிறைய பேருக்கு நன்றாய் தெரிந்த சங்கீதம். ஏன் என்று சொன்னால் இந்த சங்கீதத்தில் நிறைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய நிலையை குறிக்கும். அவர் பேசின வார்த்தைகளை நம்ம காண முடியும். சங்கீதம் 22:1 நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் எனக்கு தூரமாய் இருக்கிறீர். இப்போ ஒரு விரக்தியினுடைய நிலை, என் தேவனேன்னு நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு செவி கொடுக்காம எனக்கு தூரமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியலப்பா. ஒருவேளை இந்த நிலையில் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெற மாட்டேங்குது, என் வாழ்க்கையில் நான் நோக்கி செல்லக்கூடிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வெற்றியாய் முடியாத ஒரு நிலை. சரி, இங்கே நான் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிறேன் என்று அறிந்த புறஜாதியார் என்னை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை 8வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருந்தாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இப்ப அவங்களுடைய பேச்சு பயங்கரமா இருக்குது. இந்த ஒருவேளை இந்த 1வது வசனத்தை வாசித்து 8வது வசனத்தை வாசிக்காம 8வது வசனத்தை பாதியை வாசிச்சுட்டு 1வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா உண்மையிலே நம்ம நிலை பயங்கரமா இருக்கும். கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என் தேவனேன்னு நான் கூப்பிட்டா நீங்கள் ஏன் எனக்கு பதில் அளிக்க மாட்டீங்கன்னு தெரியல. ஒருவேளை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அந்த விரக்தியின் நிலைமையில் இருந்து கொண்டிருக்கலாம். விரக்தியின் சூழ்நிலை நமக்குள்ளாய் ஒரு மேகமாய் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டோடைய வாக்குத்தத்தம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சாட்சிகளின் மூலமாய் அவர் வழிநடத்தி வந்த வழிநடத்தல் மூலமாய் நம்மை அடுத்த 9வது வசனம் அழகா சொல்லும், நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். இப்போ கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றினவர். இந்த கர்ப்பத்திலிருந்து காப்பாற்றுகிற இந்த நிலையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னா வசனம் சொல்லுகிறது, நான் தாயின் கருவிலே உருவாக்கப்படும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தீர். சங்கீதக்காரனாகிய தாவீது 136வது சங்கீதத்தில் எழுதுகிறார், என் அவயவங்களில் ஒன்றாகிலும் உருவேற்படாததுக்கு முன்பாகவே உம்முடைய புஸ்தகத்தில் அல்லவோ அவைகளை எழுதினீர். அதை கரெக்டாக சொல்லணும்னா ஸ்கேன் கருவிகள் உருவான பிறகு பார்க்குது, இவர் உருவாகிறதுக்கு முன்னாலேயே பார்க்கக்கூடிய ஸ்கேன் கருவி அப்பயே பார்க்குறாரு, அப்பயே தெரிந்தெடுக்கிறாரு. அப்படியே தாயின் கருவிலிருந்து என்னை தெரிந்தெடுத்தவர், என்னை அழைத்தவர் அவராய் இருக்க
என்னை கைவிடப்பட்ட நிலை மாதிரி தெரியுதே என்று கேட்டிங்கன்னா, இல்லை, ஆண்டவர் கைவிடலை. தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னு சொன்னால் ரொம்ப அழகா 29வது வசனம், பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்க கூடாதே, ஒரு சந்ததி அதை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக இது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனத்திற்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ரொம்ப அழகாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்க போவதையும், அவரை நம்பக்கூடிய நாம் ஒரு பரிசுத்த சந்ததி என்றும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் என்று சொல்லி, இம்மையிலிருந்து மறுமை வரைக்கும், இந்த ஏதேனிலிருந்து வரப்போகிற புதிய எருசலேம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஈடன் டு அந்த ஈடன் வரைக்கும் அழகா அது தேவனுடைய சந்ததி என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். கைவிடலை. நம்மை இந்த விரக்தியின் சூழ்நிலையில் ஒருவேளை நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கைவிடலை. உண்மையான வார்த்தை, அவரை நம்பின பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், இதோ நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளோனுமானேன், இதோ ஆண்டவரை விசுவாசித்த ஜனம் அப்பத்திற்காய் இறைந்து திருந்ததை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் வைப்போம். விரக்தியின் நடுவில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனங்களை சொல்லி, இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தால் நிச்சயமாய் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். விரக்தியான நேரத்தில் நம்ம சங்கீதங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், எப்படி எடுத்து வாசிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்டர். இப்போ அந்த விரக்தியிலிருந்து மீண்டு ஒரு புது நம்பிக்கைக்குள்ளே வர்றதுக்கு, விரக்தியிலிருந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சங்கீதம் எது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, சங்கீதம் 13வது அதிகாரம் விரக்தியிலிருந்து நம்மை நம்பிக்கைக்கு நேராய் வழி நடத்தக்கூடியது. ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். 5-6 வசனங்கள் மாத்திரமே இருக்கிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைகள் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிகுறாதபடிக்கு இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இப்போ ரொம்ப அழகா இந்த சங்கீதம் அப்படியே ஆரம்பித்தது ஒரு விரக்தியின் நடுவில் ஆரம்பித்தது மாதிரி இருக்குது. அப்படியே வாசித்தீர்கள் என்று சொன்னால் மறுபடியும் மறுபடியும் ஒரு வார்த்தை எதுவரைக்கும் 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 என்று சொல்லி ஒரு எல்லையை சொல்லுது. எதுவரைக்கும்? நித்தம் நித்தம் நான் நினச்சிட்டே இருக்கணுமா? ஒரு விரக்தியினுடைய உச்சமா? எதுவரைக்கும் ஆண்டவரே? ஒருவேளை பல நேரங்களில் நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களுக்கு ஒரு டெட்லைனை ஃபிக்ஸ் பண்ணுவோம், இதற்குள்ளே நடக்கணும்னு. ஆனால் இங்கே வார்த்தை சொல்லுகிறது எதுவரைக்கும் எதுவரைக்கும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் அழகா அந்த சங்கீதத்தினுடைய முடிவு சொல்லுகிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ரொம்ப அழகா சங்கீதத்தினுடைய முடிவு இந்த 6வது வசனம் சொல்லுது, இல்லை, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நன்மை செய்தார். அந்த எதுவரைக்கும் என்பது என்னுடைய கரத்தில் இருக்கிறது. நான் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும். எதுவரைக்கும் என்று கேட்டிங்கன்னா, நான் முழுமையாய் என் ஆண்டவரை விசுவாசித்து முழுமையாய் என்னை ஜீவாதார பலியாய் ஒப்பு கொடுக்கிற வரைக்கும். ரோமரில் எழுதுகிறாரே, நீங்கள் உங்களை ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறாரே, அப்படி என்னை ஒப்பு கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவர் மாற்ற முடியும். அவர் காலத்தை தம்முடைய கரங்களில் வைத்திருப்பவர். நாள் உருவாகிறதற்கு முன்பாக நானே இருக்கிறேன் என்று சொன்னவர், நாட்களை உருவாக்கினவர், வருஷங்களை உருவாக்கினவர், நிச்சயமாய் நம்மை அவருடைய சாயலாய் உருவாக்கின தேவன் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கிறார்,
ஒருவேளை விரக்தியின் உச்சத்தில் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எதுவரைக்கும்னு உங்களுக்கு கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் அழகாக முடிகிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். நிச்சயமாய் அவரை பாடக்கூடிய இந்த சங்கீதத்தை அப்படியே ஜெபமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக என் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி முடிக்கிறது போல இருக்கும். ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னது போல விரக்தியில் நடுவில் நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் 13வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கள். ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாஸ்டர். நம்ம இக்கட்டான நேரத்தில் சங்கீதங்களை குறித்து படித்தோம். இக்கட்டிலிருந்து மீண்டு வந்து விரக்தியின் நேரத்தில் நம்ம படித்தோம். விரக்தியிலிருந்து நம்பிக்கை கொடுக்குறதையும் நம்ம படித்தோம். இப்போ இது எல்லா காலத்துலேயும் இது எல்லாவற்றிலும் நம்மை தேற்றக்கூடியது எதுவாக இருக்கும் பாஸ்டர்? சரி, ரொம்ப அழகாக இந்த சங்கீதம் 60வது அதிகாரத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்கள். 1 முதல் 5 வசனங்களை கொடுத்திருக்கிறாங்க. 5வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். இப்போ ரொம்ப அழகா என்னை விடுவித்து எனக்கு செவி கொடுத்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் முன்வைக்கிறார். அப்படியே நீங்கள் முன்னால் வாசிக்க ஆரம்பித்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தியாக போய் கொண்டிருக்கிறது மாலையே இருக்கும். பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்தவும் பண்ணும், அது அசைகிறது என்று சொன்னார். இப்போ பூமிக்கு வெடிப்பு உண்டாச்சான். அந்த வெடிப்புகளையும் ஒட்டக்கூடிய அளவிற்கு அவருக்கு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், என்னுடைய பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒட்ட வேண்டிய காரியங்களெல்லாம் அவரால் ஒட்ட முடியும். உங்களுடைய ஜனங்களை கடினமான காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். இப்போ அடுத்த நிலையை பார்த்தோம்னா தத்தளிப்பு ஒரு நிர்கதியான ஒரு நிலை. ஒரு அழகான பாடல் ஒன்று கூட இருக்கிறது. நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான், வேறெல்லா ஸ்தலமும் மணல் தான். தத்தளிப்பான நிலைக்கு நடுவில் அவர் எனக்கு கண்மலையாய், அவர் நான் நம்பும் அந்த துருக்கமா, நான் நம்பும் என்னுடைய கேடயமா, நான் வாங்க வேண்டிய அடியெல்லாம் வாங்கக்கூடிய என்னுடைய கேடயமா, துருகமா, எனக்கு பாதுகாக்கிற அரணாய் அவர் இருப்பதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் நம்பிக்கை உள்ள ஜெபங்களாய், விரக்திக்கு நடுவில் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையில் நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். பூர்வ நாட்களில் சொன்ன அதே காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை ஓடுவோம். நிச்சயமாக இந்த சங்கீதங்கள் ஜெபங்களாகவும், ஜெபங்கள் சங்கீதங்களாகவும், ஜெபங்களுக்கு நடுவே சங்கீதங்களை பயன்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் நீங்களும் நானும் இருப்போம். நேயர்களே, சங்கீதங்களிலிருந்து நமக்கு நல்ல நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நல்ல முறையிலே நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக போதகர் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த நேரத்திலையும் கூட நாம் ஒருவேளை இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது விரக்தியான நேரத்தில் இருக்கலாம். நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவர் இப்பொழுதும் நம்மை தேற்றத்தக்கதாக நம்ம மத்தியில் இடைபடும்படியாக போதகர் அவர்கள் ஜெபத்தோடு கூட இந்த பாடத்தை நிறைவு செய்வாராக. தலைகளை தாழ்த்து ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, சங்கீதம் 62வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறதன் பிரகாரமாய் எங்களுடைய இருதயங்களை உடைய சமூகத்தில் ஊற்றுகிறோம். அன்றைக்கு அன்னாள் தன்னுடைய இருதயத்தை உடைய சமூகத்தில் ஊற்றுறது நிமித்தமாய் அவர்கள் எதிர்பார்த்த காரியெல்லாம் வாக்குத்தத்தமாய் நிறைவேறினது போல விரக்தியின் நடுவில், இக்கட்டுகளின் நடுவில் எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நிச்சயமாய் இந்த நாளினுடைய பாடம் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு இந்த நாளினுடைய பாடம் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை, அப்படிப்பட்ட என் ஆண்டவரே நம்பிக்கையை நீர் அளிக்கும்படியாய் இந்த சங்கீதங்கள் எங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருந்ததற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப சங்கீதங்களை, ஜெப பாடல்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அபியாசிக்க இந்த ஓய்வு நாள் பாடங்களை எங்களுக்கு அருளினதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் வழியாக வருகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நேயர்கள் யாவருக்கும் இன்றைய நாள் பாடம் மிகவும் ஆசீர்வாதமாகவும் உபயோகமாகவும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம்.
இது வல்லமையுள்ள தேவனுடைய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி. இது போன்ற நல்ல சத்தியங்கள் நிறைந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சிகள் மற்றும் பாடங்களுக்காக எங்களோடு கூட இணைந்திருங்கள். இந்த பாடங்களிலிருந்து ஏதாவது சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருக்குமாயின் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ள வகையிலே அவர்களுக்கும் இந்த சத்தியங்கள் நிறைந்த நிகழ்ச்சிகளை பகர வேண்டும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.